தன்னை அறியாதவர்கள் எல்லாருமே தற்குறிகள் தான். அவங்க பல்கலைக்கழகத்துல முதுகலை பட்டம் பெற்றிருக்கலாம். தன்னை அறியாமல் யார் பேச வந்தாலும் அவர்களை என் மொழியில் நான் தற்குறி என்று தான் சொல்வேன். தந்தையா யார்? அவர் விருப்பத்திற்கு என் தாயை புணர்ந்தார் நான் பிறந்தேன். இதுதான் அறிவியல். அவர் எப்படி எனக்கு தந்தையாக முடியும்? எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணோடு விரும்பி உடல் கலவி செய்தால் ஒரு குழந்தை பிறகும். அதற்காக அவர்கள் தந்தையாகிவிட முடியுமா? தந்தை என்பது என்ன? பெண்களினுடைய யோனி அது எப்படி இருக்கும்? புஷ்டியா இருக்குமா? வத்தி போயிருக்குமா? ஆணுக்கு பெண்ணோடு ஆண் பெண் உடல் உறவில் அந்த யோனி, எந்த யோனி ஆணுக்கு 100% முழுமையான இன்பத்தை தரும் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி சொல்லும்போது அதில் நட்சத்திர பெண்ணுக்கு தான் யோனி மிகவும் உப்பலாகவும், ஆணுக்கு உடல் உறவில் முழு இன்பத்தை தரும் என்று சொல்கிறது. இப்பொழுது அறிவியல் செக்ஸுக்குள்ளும் பூந்து விட்டது என்பார் பகவான் ஓஷோ. முன்பு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து உடற்கலவை செய்யும்போது, உடற்கலவைக்கு முன்பு ஒரு ஆணும் பெண்ணும் ரொமான்ஸில் 1/4 மணி நேரம் ஈடுபட வேண்டும். பிறகு 1/4 மணி நேரம் உடலை இருவரும் எப்படி 2 ஆண் பெண் தெய்வங்கள் தழுவிக்கொள்வது போல் தழுவிக்கொள்ள வேண்டும். பிறகு விந்து வெளியேற்றத்துக்கு பிறகு ஆஃப்டர் பிளேஸுக்கு, பிஃபோர் பிளேஸுக்கு, சென்டர் பிளேஸு அப்படின்னு ஒரு காலத்தில் இந்தியாவில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அறிவியல் என்ன சொல்லிடுச்சு? டாய்ஸை உருவாக்கிடுச்சு. பெண்களுக்கு, ஆண்களுக்கு மேனிக்யூன் உருவாக்கிடுச்சு. இப்போ நீங்கள் ஆபத்தான ஒரு மனிதனுடைய இன்பத்தை தரக்கூடிய பகுதியிலே நுழைஞ்சிட்டீங்க. அப்போ இனிமேல் மனிதன் என்ன பண்ணுவான்? கல்யாணமே இல்லை. இப்போவே ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒத்து போவதில்லை, பெண்களுக்கு ஆண்கள் ஒத்து போவதில்லை. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள். வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. இன்றைய இந்த காணொளியில் நான் உங்களுக்கு நட்சத்திர சிந்தாமணி என்கின்ற ஒரு நூலில் அஸ்வினி நட்சத்திரம் முதற்கொண்டு ரேவதி நட்சத்திரம் வரையில் 27 நட்சத்திர தொகுப்புகள், அந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுடைய என்சைக்ளோபீடியா, அது உண்மையில் என்சைக்ளோபீடியா. இதை புலிப்பாணி சுந்தர வரதாச்சாரியார் என்பவர் தஞ்சை சரஸ்வதி மஹால் என்கின்ற அந்த அரசு சரபோஜி மன்னர் வாழ்ந்த அரண்மனை பின்னாளில் மன்னராட்சி முடிந்து நம்முடைய மக்களாட்சி வந்த பிறகு அதை அரசுடைமையாக்கி அதிலே பழங்கால ஓலைச்சுவடிகள், கலை, இலக்கியம், இப்படி ஆயர்கலை 64 சம்பந்தப்பட்ட பழங்கால சித்தர்கள் எழுதிய 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, 100 ஆண்டுகளுக்கு முன்பு, 200 ஆண்டுகளுக்கு முன்பு, இப்படி ஒரு 1500 ஆண்டுகள் வரையிலும் உள்ள பழங்கால ஓலைச்சுவடிகளை எல்லாம் அச்சு ஊடகத்தின் வழியாக வெளியிடக்கூடிய ஒரு நிறுவனம் தான் தஞ்சை சரஸ்வதி மஹால். நான் 1994ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி முதல், அதற்கு முன்பே 12 வயதிலிருந்து எனக்கு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய ஆயுள் ஜாதகம் எழுதிய சாம்பசிவம் என்பவரால் படித்து அது தனிமரம் தோப்பாவாதுன்பாங்க. யோகம்னா கூட 2 கிரகங்கள் ஒன்று சேர்ந்தால் தான் யோகம். நான் ஒருத்தனே படிச்சுக்கிட்டு இதுக்கு யாராவது ஒரு சரியான குரு கிட்ட இதை எழுதப்பட்டது எந்த டைமில் நடக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போராடி கொண்டிருந்த நேரம் அது. 12லேருந்து 18, 20, அப்போ தான் 24ஆவது வயதில் அருணாச்சலம் கிடைச்சார் எங்கள் வீட்டுக்கு. அவர், எங்கள் அப்பா ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர். அவர்கிட்ட மேஸ்திரியா தினக்கூலிக்கு வரும்போது அவருக்கு ஜோதிடம் தெரியும்னு சொல்லி, அப்புறம் எங்கள் பாட்டியை ஜாதத்தை கொடுத்து நான் பின்னாடி பெரிய ஆளாக வருவேன்னு சொல்லி, அப்புறம் அவர் 2 வருஷம் கழிச்சு போயிட்டு, இந்த கதை நான் ஏற்கனவே பல கனவுல என்னுடைய சுயசரிதையை பற்றி பேசும்போது பேசியிருக்கேன். அவரோட பேசும்போது அவர் தான் ஒரு நாள் இந்த தஞ்சை சரஸ்வதி மகாலை எனக்கு அறிமுகப்படுத்தினார். இப்போ இது உங்களுக்கு திரையில் காட்டப்படும். அந்த நட்சத்திர சிந்தாமணி என்ற அந்த புத்தகத்தினுடைய ரேப்பரை காட்டப்படும். இது ஒரு நட்சத்திரத்தை பற்றிய 32 ஐட்டத்தை சொல்லுது. எப்படி? அந்த நட்சத்திரத்துடைய பொது பலன், அந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண்களுடைய குணாதிசயம், பிறகு உடல் வடிவம் சொல்லுது. ஆமாம், அந்த ஆணும் பெண்ணும் அவங்களுடைய முக லட்சணம் எப்படி இருக்குன்னு சொல்லுது, அவங்களுடைய உடல் அங்க லட்சணம் எப்படி இருக்குன்னு சொல்லுது, அப்புறமா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், குழந்தை பேர் எப்படி இருக்கும். இதுக்கப்புறமா அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குறிப்பிட்ட எந்த தொழில் பண்ணுவாங்க. பிறகு அந்த மாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய கோள்நிலைகளில் அந்த நட்சத்திரம், இப்போ உதாரணமாக நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரத்து 1ஆம் பாதம், அந்த அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் எந்த கோள் நின்றாலும் அந்த கோளை பிற 9 கோள்கள் பார்க்கும்போது என்ன பலன் ஏற்படும்? அப்போனா இது என்சைக்ளோபீடியான்னு தானே சொல்லணும். இது நட்சத்திர என்சைக்ளோபீடியா. எப்படி பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா என்பது உலகம் சம்பந்தப்பட்ட வரலாறு தகவல்களை சொல்லும். முதலில் வரலாறுக்கும் புராணத்துக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய தற்குறிகள் தன்னை அறியாதவர்கள் எல்லாருமே தற்குறிகள் தான். அவங்க பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றிருக்கலாம், டபுள் டிகிரியா இருக்கலாம். ஆனால் தன்னை அறியாமல் யார் பேச வந்தாலும் அவர்களை என் மொழியில் நான் தற்குறி என்று தான் சொல்வேன். புராணம் என்றால் அதுவும் வரலாறு தான்.
உங்களுக்கு சந்தேகம் என்றால் ChatGPTயில் போட்டு பாருங்கள். புராணம் என்றாலும் அது வரலாறு தான், ஆனால் நிச்சயிக்கப்பட்ட தேதி வரலாறு அல்ல, அவ்வளவுதான் விஷயம். வரலாறு என்பது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் இருந்ததா சொல்லாது. வரலாறு என்பது உங்கள் கண்ணின் பார்வை, கிடைக்கப்படக்கூடிய பொருட்கள், அந்த பொருட்களை வைத்துதான் வரலாறு தொல்லியல் ஆய்வு செய்யும். உங்கள் கண்ணுக்கே கிடைக்காத பொருட்கள் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தால் அதை வரலாறு பதிவு செய்யாது. அப்படி வரலாறுக்கு ஒரு வரம்பு உண்டு, ஒரு எல்லை உண்டு. புராணத்திற்கு வரம்புகள் இல்லை. இது ChatGPTயில் போட்டு தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால். வரலாறு என்பதும் ஒரு குறிப்பிட்ட இயேசுவுக்கு முன், இயேசுவுக்கு பின். அதுதான் பகவான் ஓஷோ. நாம் இயேசுவுக்கு முன்பே கிருஷ்ணனை கொண்டிருந்தோம். நாம் ஏன் காலத்தை கிருஷ்ணனுக்கு முன், கிருஷ்ணனுக்கு பின் என்று கணிக்கவில்லை? காரணம், கிருஷ்ணனோடு வாழ்ந்தவர்கள் அனைவருமே ராஜபுத்திரர்கள். அவர்கள் கல்வி அறிவு பெற்றிருந்தார்கள். அதனால் கிருஷ்ணனுக்கு முன், கிருஷ்ணனுக்கு பின் என்று பிரித்தால், கிருஷ்ணனுக்கு முன்பும் பல யுகங்கள் தோன்றி அழிந்திருக்கும், கிருஷ்ணனுக்கு பின்பும் பல யுகங்கள் தோன்றி அழியப் போகிறது. மேலும் கிருஷ்ணனுக்கும் ஆசை இருந்தால் அவர் ஒவ்வொரு பிறவியிலும் கிருஷ்ணனாக பிறவி எடுக்கலாம். அப்பொழுது இது அறியாமை என்பதால் தெரிந்தே விட்டார்கள். ஆனால் இயேசுவுடைய 12 சீடர்கள் பாமரர்கள், கல்வி அறிவு பெறாதவர்கள். மேலும் அவர்கள் இயேசுவே தச்சனின் மகன். அதனால்தான் அவர் வாழ்ந்த காலத்திலேயே ரோம் மன்னர்களை வழிபடும் ஒரு முறை இருந்தது. மன்னர்களையே கடவுளாக வழிபடும் முறை இருந்தது. அதற்கு எதிராக அவர் ஒரு கடவுளுடைய சாம்ராஜ்யம் என்று சொல்லும்போதுதான் ரோமாபுரி மன்னர்களுக்கு அவர் எதிராக போனார், சிலுவையில் அறியப்பட்டார். அதனால் இயேசுவின் சீடர்கள் கல்வி அறிவு பெறாதவர்கள். அதனால் இக்காலத்தை இயேசுவுக்கு முன், இயேசுவுக்கு பின் என்று கணித்தார்கள். ஆனால் நாம் அதற்கு முன்பே 3000 ஆண்டுகளுக்கு முன்பே கிருஷ்ணனை பெற்று நாம் கிருஷ்ணனுக்கு முன், கிருஷ்ணனுக்கு பின் என்று ஏன் கணிக்கவில்லை என்றால், கிட்டத்தட்ட பிக் பேங் தியரி என்பதே அறிவியல் தருவது ஒரு ஹைப்போதிசிஸ் தான். அது உண்மை இல்லை என்று அறிவியலே சொல்கிறது. அது ஒரு ஹைப்போதிசிஸ். அறிவியல் எப்போதுமே ஒரு ஹைப்போதிசிஸை உருவாக்கிவிட்டு, அந்த ஹைப்போதிசிஸ் என்பது இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. அப்படி அந்த ஹைப்போதிசிஸை உருவாக்கிட்டு அப்புறம் அந்த ஹைப்போதிசிஸை ஒற்றி வேலை செய்யும் போது கிடைக்கும் தரவுகளை வைத்து அந்த ஹைப்போதிசிஸ் உண்மையாக ஆகலாம், விதி சமைக்கப்பட்டு, இல்லை என்றால் உண்மையாகாமல் போகலாம். ஆக புராணம் என்பது கவிதை நடையில் இருக்கும். அதில் கற்பனையும் இருக்கும், அதில் வரலாறும் இருக்கும். கதை, கற்பனை, வரலாறு மூன்றும் கொண்டது புராணம். வரலாறு என்பது இந்த தேதியில் இவர் பிறந்தார், இந்த தேதியில் இவர் இறந்தார், இந்த இடைப்பட்ட காலத்தில் இவர் என்ன சாதித்தார், என்ன செய்தார், மக்களுக்கு என்ன நூல்களை கொடுத்தார், திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு என்ன, திருவள்ளுவர் இறந்த ஆண்டு என்ன, அவர் கொடுத்தது 1330 குறள், ரைட், 133 அதிகாரங்கள், ரைட். இதுதான் வரலாறு. ஆனால் புராணம் எல்லையற்றதை பற்றி பேசுகிறது, வரம்புக்கு அப்பாற்பட்டு பேசுகிறது. வரலாறு ஒரு வரம்புக்குள் பேசுகிறது. இப்போது இந்த காணொளியை பார்க்கும் நீங்களே எல்லையற்றவர் ஒரு கோணத்தில், அது உங்களுக்கே தெரியாது. அதனால்தான் தன்னை அறியாதவர்கள் முதுகலை பட்டம் படித்திருந்தாலும், எந்த துறையில் மாஸ்டர் டிகிரி செய்திருந்தாலும், PhD செய்திருந்தாலும் அவர்கள் நான் தற்குறி என்று சொல்வது நான் ஏதோ அதிகமாக அவர்களிடையே படித்து விட்டேன் என்ற அகந்தையில் அல்ல. அவர்கள் தங்களை அறியாமல் எது பேச வந்தாலுமே பழியாகிவிடும். ஓஷோவே அதுதான் சொல்வார். நான் எதையுமே பேசக்கூடாது என்று நினைக்கிறேன், ஆனால் என்னை சுற்றி உலகம் முழுவதும் கேள்வி கேட்பதால் பேசுகிறேன். பேச வரும்போதே உண்மை தவறாக புரிந்து கொள்ளப்படும். ஏனென்றால் எல்லோருக்குமே தங்களை அறிந்தவர்கள் அல்ல. புராணங்கள் என்பது தங்களை அறிந்தவர்கள் உருவாக்கியது. அறிவியல் என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒரு பொருளுடன் வேலை செய்யும் போது தொடர்ந்து 100 முறை ஒரே ரிசல்ட் வர வேண்டும். தண்ணீரை ஹைட்ரஜன் 2 அணுக்கள், ஆக்சிஜன் 1 அணு என்றால் H2O என்றால் எத்தனை முறை, கோடான கோடி முறை செய்தாலும் H2O வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் அது அறிவியல் எனப்படும். ஆனால் புராணம் அப்படி அல்ல. காதலாகி, கசிந்துருகி, கண்ணீர் மல்கி, அதனை பின்தொடர்ந்து அது நமக்கு நடக்கிறதா இல்லையா என்பது ஒவ்வொரு தனி மனித அக தேடல் சம்பந்தப்பட்டது புராணம். இது கலெக்டிவ் கான்ஷியஸ் அறிவியல், அது இண்டிவிஜுவல் கான்ஷியஸ் புராணம். ஜோதிடமும் ஒரு வகையில் புராணம் தான். அதனால்தான் அறிவியல் கடந்த 50 ஆண்டுகளில் ஷான் கார்ல்சன், ஏனென்றால் இந்த நட்சத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த முன்னுரை உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த நட்சத்திரம் என்றால் என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு, ஆதியில் வேத காலத்தில் வேதம் உருவாக்குவதற்குத்தான் ஜோதிடம் தேவைப்பட்டது. அதனால்தான் வேதங்களை யாரும் எழுதவில்லை என்பார்கள். காரணம், அது இயற்கையால் உணர்த்தப்பட்டதை மனிதர்கள் தான் எழுதினார். அதற்காக ஆவியோ பேயோ திடீரென்று 3Dயில் யாரோ எழுதவில்லை, மனிதன் தான் எழுதியிருப்பான். ஆனால் அவனுக்கு அந்த அறிவு இயற்கையால் கிடைக்கப்பெற்றதை எழுதினான். ஆதியில் ராசி மண்டலங்களே கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆதியில் கோள்களை வைத்தே ஜோதிடம் சொல்லப்படவில்லை, ஆதியில் நட்சத்திரங்களை வைத்தே சொல்லப்பட்டது.
சமஸ்கிருதத்தில் நட்சத்திரா என்றால் அழிவற்றது, முடிவில்லாதது, அழியாதது என்று பொருள். ஆனால் அதே அறிவியலிடம் கேட்டால் நட்சத்திரம் நிச்சயமாக ஒரு நாள் குள்ள நட்சத்திரமாக மாறும், ஒரு நாள் டுவார்ஃபாக மாறி அதுவும் அழிந்துவிடும். அதற்கும் பிறப்பு இறப்பு உண்டு, அதற்கும் பிறப்பு வாழ்வு இறப்பு உண்டு என்று சொல்லும். ஆனால் இதே ஜோதிடம், வேத ஜோதிடம், ஜோதிடத்தை வேதம் பயன்படுத்தி கொண்டதனால் வேத ஜோதிடம், அதில் உள்ளவர்களும் கண்டுபிடித்தார்கள், வேதத்தை நம்பாதவர்களும் ஜோதிடத்தை கண்டுபிடித்தார்கள். இப்போது எனக்கு வேதத்தின் மீது நம்பிக்கை இல்லை, நான் எவ்வளோ கண்டுபிடிக்கவில்லை. அப்படி அது ஒரு அறிவியல் சார்ந்த கூரை, அதை கவிதையாக்கும் போது அது புராணமாகி விடுகிறது. ஒரு அறிவியலை அறிவியலாக பேசும்போது வரலாறாகி விடுகிறது. இவ்வளவுதான் விஷயம். நான் உன்னை காதலிக்கிறேன், நீ அழகாக இருக்காய், உன்னுடைய முகம் நிலவை போல் உள்ளது என்பது கவிதை. முதன்முறையில் நிலவுக்கு போனவர்கள் எல்லா கவிஞர்களும் பெண்ணை நிலவுக்கு ஒப்பிடுகிறார்கள் இந்த முகத்தை. ஆனால் இங்கே நிலவில் பார்த்தால் ஒன்றுமே இல்லை, குண்டும் குழியுமாக இருக்கிறது. அதனால் கவிஞர்கள் பொய் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னார்களாம் நிலவுக்கு சென்றவர்கள். கவிதையை எப்பொழுதுமே கவிதை கண் கொண்டு பார்க்க வேண்டும், அறிவியலை எப்போதுமே அறிவியல் கண் கொண்டு பார்க்க வேண்டும். நாம் எப்பொழுதுமே எதை எடுத்தாலும் அறிவியல் அறிவியல் என்றால் எதிர்காலத்திலே நீங்கள் ஒரு பெண்ணை காதலிக்கவே முடியாது. முழு அறிவியல் மனிதனாக நீங்கள் மாறிவிட்டால் உங்களுக்கு காதல் இல்லை, உணர்வு இல்லை, பாசம் இல்லை, பந்தம் இல்லை. பிறகு தந்தையா? யார் அவர்? அவர் விருப்பத்திற்கு என் தாயை புணர்ந்தால் நான் பிறந்தேன். இதுதான் அறிவியல். அவர் எப்படி எனக்கு தந்தையாக முடியும்? எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணோடு விரும்பி உடல் கலவி செய்தால் ஒரு குழந்தை பிறகும். அதற்காக அவர்கள் தந்தையாகிவிட முடியுமா? தந்தை என்பது என்ன? புராணம். அறிவியல் தந்தையும் தாயும் சேர்ந்தால் தான் குழந்தை பிறக்கும் என்று சொல்லவில்லை. ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் குழந்தை பிறக்கும். அந்த குழந்தையை நீங்கள் அநாத ஆசிரமத்திலும் விடலாம், குப்பை தொட்டியிலும் போடலாம், இன்னும் சில பேர் அதை போடலாம். ஆனால் அங்கே புராணம் வர வேண்டும், கவிதை வர வேண்டும். அப்பொழுதுதான் அது ஒரு குடும்பமாக மாறும். அறிவியல் நமக்கு தேவை, ஆனால் அதற்கு ஒரு எல்லை உண்டு. ஆனால் இன்று பகவான் ஓஷோ சொல்வார், அறிவியல் எல்லா துறைகளுக்குள்ளும் பூந்து தன்னுடைய அசுர வளர்ச்சியை காட்ட நினைக்கிறது. இது மனிதனுக்கு எதிர்காலத்தில் இன்பம் இல்லாமல் ஆக்கிவிடும் என்றார். இப்பொழுது அறிவியல் செக்ஸுக்குள்ளும் பூந்து விட்டது என்பார் பகவான் ஓஷோ. முன்பு ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து உடற்கலவை செய்யும்போது, உடற்கலவைக்கு முன்பு ஒரு ஆணும் பெண்ணும் ரொமான்ஸில் 4 மணி நேரம் ஈடுபட வேண்டும். பிறகு 4 மணி நேரம் உடலை இருவரும் எப்படி 2 ஆண் பெண் தெய்வங்கள் தழுவிக்கொள்வது போல் தழுவிக்கொள்ள வேண்டும். பிறகு விந்து வெளியேற்றத்துக்கு பிறகு ஆஃப்டர் பிளே செக்ஸு, பிஃபோர் பிளே செக்ஸு, சென்டர் பிளே செக்ஸு அப்படின்னு ஒரு காலத்தில் இந்தியாவில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அறிவியல் என்ன சொல்லிடுச்சு? செக்ஸ் டாய்ஸை உருவாக்கிடுச்சு பெண்களுக்கு. ஆண்களுக்கு மேனிக்கன் உருவாக்கிடுச்சு. இப்போ நீங்கள் ஆபத்தான ஒரு மனிதனுடைய இன்பத்தை தரக்கூடிய பகுதியிலே நுழைஞ்சிட்டீங்க. அப்போ இனிமேல் மனிதன் என்ன பண்ணுவான்? கல்யாணமே இல்லை. இந்த நட்சத்திர சிந்தாமணி என்ற இப்பெருநூல் பஞ்சபக்ஷி நூற்கோவை என்ற நூலை அடுத்து இரண்டாவதாக இப்பொழுது தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் நூலக வாயிலாக வருகின்றது. நட்சத்திரங்களை பற்றி அறியாதவர் இலர். இவை மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதியோடும் பின்னி பிணைந்துள்ளது. நாளும் கோளும் செய்வதை நல்லோர் செய்யார் என்பதில் நாள் என்பது நட்சத்திரத்தையே குறிக்கும். இப்பவே ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒத்துப்போவதில்லை, பெண்களுக்கு ஆண்கள் ஒத்துப்போவதில்லை. எதிர்காலத்தில் ஒவ்வொரு ஆணும் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம், வருடத்திற்கு 50 லட்சம் சம்பாதிக்கலாம், மாதம் 10 லட்சம் சம்பாதிக்கலாம், 5 லட்சம் சம்பாதிக்கலாம். ஆனால் உங்களுக்கு எந்த விதமான சுகமும் இருக்காது. நீங்கள் கடைசி கொலை தான் செய்து கொள்ள வேண்டும். உலக பணக்காரர்கள் பெரும்பகுதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடனால் கொலை செய்து கொள்ளை, அதிக பணம் இருந்து இன்பம் இல்லாததாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஜோதிடம் பொய் என்று அறிவியல் நிரூபித்து விட்டது. மதங்களையும் கடவுளையும் அவை என்ன சொல்கிறது என்றால், அவைகள் எங்களுடைய எல்லைக்கு மீறி பேசுகிறது, அதனால் அதை நாங்கள் புறக்கணித்து விட்டோம் என்கிறது. கடவுள் என்ற ஒன்றை மதங்கள் பிடித்து கொண்டு எங்களுடைய லேபரேட்டரியில் கொண்டு வந்தால் நாங்கள் ஆய்வு செய்யலாம். ஆனால் அவர்கள் சொல்லும் கடவுள் எங்கே இருக்கிறார் என்பது அவர்களுக்கே தெரியவில்லை. இஸ்லாம், கிறிஸ்துவம் அண்டு ஹிந்து, பௌத்த, சமணம் யாரும் இது எங்கள் மத கடவுள் என்று பிடித்து கொண்டு லேபில் அமர வைத்தால் நாங்கள் டெஸ்ட் செய்யலாம். நாங்களும் சுற்றி பார்த்து விட்டோம். சந்திரனில் இறங்கி பார்த்தோம், அங்கேயும் கடவுள் இல்லை. செவ்வாய்க்கு விண்கலம் அனுப்பினோம், அங்கும் கடவுள் இருப்பதாக புகைப்படம் இல்லை. அதனால் அது எங்களுடைய அறிவியல் வரம்புக்கு மீறி பேசுகிறது. அறிவியல் என்பது ஒரு பொருளாக இருக்க வேண்டும். அந்த பொருளை அளக்க வேண்டும், அந்த பொருளை அப்சர்வ் செய்ய வேண்டும், அப்சர்வுக்கு பிறகு அளக்க வேண்டும். கணிதம் உள்ளே வருகிறது, அளக்க வேண்டும், அளந்து அதை கூறு போட்டு பிரிக்க வேண்டும். பிரித்து அந்த பொருள் உருவான எலிமெண்ட்ஸ் என்ன, வாட் ஆர் ஆல் த காம்போனன்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தது. இதுதான் அறிவியல் செய்யும். நீங்கள் அறிவியலிடம் போய் நான் பணக்காரன் ஆவேனா அது சொல்லாது. அறிவியலிடம் போய் நான் வெற்றி பெறுவேனா சொல்லாது. எனக்கு நல்ல மனைவி கிடைக்குமா சொல்லாது. எனக்கு நல்ல குழந்தை பிறக்குமா சொல்லாது. இவையெல்லாம் ஜோதிடம் சொல்லும். அப்படி என்றால் நட்சத்திரங்கள் என்பது
ஒளி உள்ளது, கிரகங்கள் என்பது ஒளியற்றது. இந்த வேறுபாடை புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியில் கிரகங்களை வைத்து ஜோதிடம் சொல்லவில்லை. ஆதியில் ராசி மண்டலங்களே கண்டுபிடிக்கவில்லை. ஆனால் அதற்கு முன்பே நட்சத்திரங்கள் இருந்தது. காரணம், அவைதான் கண்ணுக்கு இரவில் கூட தெரிந்தது. அப்படி இரவில் தெரியும் போது ரிஷி புங்கவர்களும் இந்திய தியானிகளும் மேற்குலகிலே கிரேக்கத்திலும் பிறகு சுமேரிய நாகரிகத்திலும் பாபிலோனிய சமூகத்திலும் ஒரு 700 அடி டவர் கட்டிக்கொண்டு சதா சர்வகாலமும் அந்த நட்சத்திரங்களை ஆய்வு செய்துதான் சந்திரன் நம் பூமியை சுற்றுகின்ற வட்டப்பாதைக்கு மேலே அவைகளே பல நூறு ஒளியாண்டுகள் தாண்டி இருக்கிறது. நாம் சொல்லக்கூடிய அஸ்வினி என்பது ஒரு நட்சத்திரம் அல்ல, அவை ஒரு நட்சத்திர கூட்டங்களின் தொகுப்பாக ஒரு குறிப்பிட்ட நாம் புரிந்து கொள்வதற்கு வைக்கப்பட்ட பெயர் தான் அஸ்வினி. அது ஆங்கிலத்தில் பல பெயர்களாக வருது. அதெல்லாம் இப்போது உங்களுக்கு திரையில் காட்டப்பட்ட புத்தகத்தில் அதாவது அரேபியாவில் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு என்ன பெயர், கிரேக்கத்தில் என்ன பெயர் என்று 3 பிரபல கலாச்சாரங்களில் அஸ்வினி நட்சத்திரம் என்ன பெயரில் அழைக்கப்பட்டது என்பது கூட அதில் உண்டு. இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 32 ஐட்டங்கள், அந்த ஐட்டங்கள் பொது பலன். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 32 ஐட்டங்கள், அந்த ஐட்டங்கள் பொது பலன். இதை விட நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள், 27 நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை 7 தத்துவமாக்குகிறது. நாக தத்துவம், பூத தத்துவம், அரக்கி தத்துவம், தெய்வ தத்துவம், இயக்கி தத்துவம், காந்தர்வ தத்துவம், இப்படி ஆக்கி அந்த பெண்களினுடைய யோனி அது எப்படி இருக்கும்? புஷ்டியா இருக்குமா, வத்தி போயிருக்குமா? ஆணுக்கு ஆண் பெண் உடல் உறவில் அந்த யோனி, எந்த யோனி ஆணுக்கு 100% முழுமையான இன்பத்தை தரும் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி சொல்லும்போது அதில் சுவாதி நட்சத்திர பெண்ணுக்கு தான் யோனி மிகவும் உப்பலாகவும், ஆணுக்கு உடலுறவில் முழு இன்பத்தை தரும் என்று சொல்கிறது. இதை நான் முதலாக அருணாச்சலம் தான் இப்படி ஒரு தஞ்சை சரஸ்வதி மகால் இருக்கிறது, அங்கேதான் பழங்கால ஜோதிட நூல்கள் அச்சிடுவார்கள் என்று நான் ஜோதிடம் பழகும் போது சொன்னார் 94 பிறகு நான் 2007 ஆண்டு வாக்கிலே நான் அப்போது டிராவல்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு பெரிய வாகனம் வாங்கினேன், டவேரா. அதில் நவகிரக ஸ்தலங்களுக்கு சென்று விட்டு அப்படியே தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் ஆலயம் செல்லும் போது குடும்பத்தோடு இந்த தஞ்சை சரஸ்வதி மகாலை 2007 நான் முதன்முறையாக போகும்போது தான் இந்த புத்தகம் கிடைத்தது. இதுதான் நட்சத்திர சிந்தாமணி. இதன் பெயர் நட்சத்திர சிந்தாமணி. இது மொத்தம் 3 பாகங்கள். இதே போல் 3 பாகங்கள் உண்டு. இந்த 3 பாகங்களும் உங்களுக்கு திரையிலே காட்டப்படும். வாங்கியவுடன் நான் அதில் படித்தது அதை தொழிலாக மாற்ற முடியும் என்ற சாத்தியக்கூறு அதில் இருந்தது. இதை வைத்துத்தான் உங்கள் நட்சத்திர ராசிப்பட்டு, ஒவ்வொரு நட்சத்திரமும் ஆகாயத்தில் ஒரு அஸ்வினி என்றாலே குதிரை, அந்த நட்சத்திர தொகுப்பு குதிரையின் வடிவமாக உள்ளது. பரணி என்பது ஒரு தொகுப்பாக உள்ளது, அது ஒரு உருவத்தை சிம்பாலிக்காக காட்டுது. இப்போ எப்படி நீங்கள் மேஷம்னா ஆடுன்றீங்க, அந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டம் ஆட்டின் வடிவமாக இருக்கிறது. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டம் மாட்டின் வடிவமாக இருக்கிறது. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டம் என்பது ஒரு ஆண் கையில் கதையையும் பெண்ணையும் வைத்து பாதுகாப்பதை போல் இருக்கிறது. அதனால் தான் அதை காலபுருஷனுக்கு தைரியஸ்தானம் என்று வைத்தார்கள். கடகம் என்பது நண்டு வடிவாக இருக்கிறது நட்சத்திர கூட்டம், சிம்மம் என்பது சிங்கத்தின் வடிவாக இருக்கிறது. இவையெல்லாம் கூட பலன் சொல்லி பார்த்திருக்கிறோம், பொருந்துகிறது மனிதர்களுக்கு. அப்ப ஆதியில நட்சத்திரத்தை வச்சு பலன் சொன்னாங்க. ஏன்னா நட்சத்திரம் ஒளி உள்ளது, கிரகங்கள் ஒளி இல்லாதது. நட்சத்திரங்களுடைய ஒளியை வாங்கி பிரதிபலிப்பதுதான், ரிஃப்ளெக்ட் செய்வதுதான் கிரகங்கள். இதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் நட்சத்திரங்களுக்கு சுய ஒளி இருக்கிறது? அதற்குள் ஹைட்ரஜன் ஹீலியம் அணு இணைவு ஏற்படுவதால் அந்த ஒளி வருகிறது. அணு. அதனால்தான் என் குருநாதர் எழுதினார், ஐன்ஸ்டீன் அணுவை 18ஆம் நூற்றாண்டு இறுதியில் தான் பிளந்தார். ஆனால் 18ஆம் நூற்றாண்டு இறுதியில் அந்த வேலையை ஆரம்பித்து 19ஆம் நூற்றாண்டில் தான் அவர் பிளந்தார். ஆனால் ஜோதிடம் அணுவை பிளந்து பல யுகங்கள் ஆனது. நட்சத்திரம் என்னும் போதே அவன் அணுவை பிளந்து விட்டான். ஏனென்றால் நட்சத்திரத்திற்குள் தான் ஹைட்ரஜன் ஹீலியம் இரண்டும் இணைவு பெற்று ஃபியூஷன் ஏற்படுகிறது. அதனால் தான் நட்சத்திரங்கள் ஒளி மிகுந்ததாக இருக்கிறது. இந்த ஃபியூஷன் கிரகங்களில் ஏற்படுவதில்லை. அதனால்தான் முதலில் மனிதன் நட்சத்திரம். இப்போ கூட நீங்கள் இந்து மத கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா உங்களுக்கு எந்த கோயிலாக இருந்தாலும், நீங்கள் வைணவமாக இருந்தாலும், கௌமாரமாக இருந்தாலும், சைவமாக இருந்தாலும், அந்த கடவுள் பேர் சுவாமி பேரை கேட்க மாட்டாங்க. உங்கள் நட்சத்திரம் பேர் போய் அர்ச்சனை டிக்கெட் வாங்குங்கன்னு. அந்த அர்ச்சனை டிக்கெட்டு வாங்கின உடனே ஐயர் கேட்பார், உங்கள் கோத்திரம் என்ன முதல்ல, அடுத்தது நட்சத்திரம். உங்கள் நட்சத்திரத்துக்கு தான் அங்கே, உங்கள் பேர்லாம் கூட 2வது தான். சில பேர் சாமியோட நட்சத்திரத்துக்கு பண்ணிடுங்கன்னு. சாமி பேருன்னா சாமி பேருக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும். அந்த கடவுளை உருவாக்குனாங்கல்ல, ஆமாம், புனைவில் தானே உருவாக்குனாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வாழ்ந்திருந்தாலும் அந்த மனிதனுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்குல்ல. பெருமாள்னா பெருமாள் வாழ்ந்த மனிதன் இருந்தாங்க, அவருக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும்ல. கிருஷ்ணன் கூட பிறந்த மனிதன் தான், ஆனால் அவருக்கு ஒரு ரோகிணி நட்சத்திரம் இருக்குல்ல. அதனால வரலாறு ஒரு குறிப்பிட்ட கண் பார்வை உள்ள தூரம் வரையிலும் தன் கைக்கு அகப்பட்ட பொருட்களை வைத்துக் கொண்டுதான் வரலாறு உயிர் வாழும். புராணம் தூரப்பார்வை,
அனுமானம், யூகம் இதில் வாழும். ஆக புராணமும் உண்மைதான், வரலாறு உண்மைதான். வரலாறு ஒரு வரம்புக்குள் அடைப்பட்ட உண்மை, புராணம் ஒரு எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட உண்மைகளை பேசுகிறது. இப்படி புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒன்றும் உண்மை இல்லாமல் ஒரு மனித கூட்டம் தொன்று தொட்டு அதை நம்பிக்கொண்டே வராது. அதில் அவர்கள் ஏதோ வளர்ச்சி பெற்றிருக்கிறார். நான் இந்த ஜோதிடத்தை ஏன் நம்பிக்கொண்டிருக்கிறேன்? நான் முதலாக ஜூன் 9, 1994 என் ஜாதகத்திற்கு நாங்கள் இருவரும் பலன் கேட்கவில்லை. அருணாச்சலத்திடம் தினமும் பேசுவோம். நான் எண்ணற்ற ஜோதிட நூல்களை படித்துவிட்டு இந்த கிரகம் இப்படி இருந்தால் எனக்கு இப்படி இருக்குன்றாங்களே, வருமானா வரும்னு அடுத்த 6 மாசத்துல அது நடக்கும், அடுத்த 1 வருஷத்துல அது நடக்கும், அடுத்த 2 வருஷத்துல நடக்கும். இப்படி நடக்க போய் தானே எனக்கு அந்த வளர்ச்சி வரப்போய் தானே நான் அதை நம்பினேன். நான் ₹1 கூட சம்பாதிக்காத போது நான் மாருதி கார் வாங்குவேன் என்றார். வாங்கினேன். நான் ஜோதிடம் கற்றுக்கொண்டதிலிருந்து 7 ஆண்டுகளில் வாங்கினேன். பிறகு நான் ஃபைனான்ஸ் செய்வேன் என்றார். ஃபைனான்ஸ் செய்தேன். எனக்கு மாதமே ₹3 லட்சம் வட்டி வந்திருக்கிறது. ஃபைனான்ஸ் செய்தேன், வந்தது. இப்படி எனக்கு சொல்லப்பட்ட 175% இந்த வயது வரை நடந்திருக்கிறது. 25% நடக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த பூத உடலுடைய ஆயுள் கழித்து அடுத்த பிறவில் அது நடக்கும். ஏனென்றால் நம்முடைய ஆசைகளுக்கு நம்முடைய உடல் ஒத்துழைக்க வேண்டும். நம் உடல் இந்த பூமியில் ஆரோக்கியமாக 60 ஆண்டுகள் வாழும். அதனால தான் அரசாங்கத்தில் 60 ஆண்டுகளுக்கு மேலே ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்றோம். நீங்கள் 60 வயசே செத்துட்டீங்கன்னாக்கா உங்கள் ஜாதகம் நடக்க வேண்டியது அடுத்த பிறவில் நடக்கும். அதனால தான் உங்கள் ஜாதகத்தை கீழே பேலன்ஸ் அட் த டைம் ஆஃப் பர்த் தசான்னு போட்டிருக்கோம். அந்த பேலன்ஸ் எங்க போச்சு? போன பிறவில போச்சு, உங்க அம்மா வயிற்றுல போச்சு, உங்க அம்மா வயிற்றுக்கு முன்னாடி போச்சு. தியானத்துல அம்மா வயிற்றுக்குள்ள நீங்க இருக்கும்போது ஞாபகப்படுத்துற ஒரு தியான டெக்னிக் உண்டு, 108 தியான டெக்னிக். அதனால அறிவியல் என்ன தெரியுமா சொல்லுது? அறிவியல் என்பது இந்த பூமி அழியும் வரையிலும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சாதனம். புராணம் எப்படின்னா இந்த பூமி அழிஞ்ச அப்புறமா இன்னொரு இடத்துல நாம உயிர் வாழ்வோம்ல, அதை பத்தியும் பேசும். அப்ப எதுக்கு அதிகமான வளர்ச்சி இருக்குன்னா புராணத்துக்கு அதிகமான வளர்ச்சி இருக்கு. எதுக்கு குறைந்த வளர்ச்சி இருக்குன்னா அறிவியலுக்கு குறைந்த வளர்ச்சி இருக்கு. அதான் பகவான் ஓஷோ சொல்வார், அறிவியல் உங்கள் புலன்களுக்கு பெரிதாக்கி உள்ளது. முன்னாடி 10 அடி தொலைவில் உங்க கண்ணு பார்க்க முடியும்னா இன்னைக்கு அறிவியல் டெலஸ்கோப் வழியாக விண்மீன்களே பார்க்க வைக்குது. அப்ப கண்ணுடைய அந்த உறுப்பை அது விரிவுபடுத்தி உள்ளது. அவ்வளவுதான். So science can give some comforts but don't expect apart from that from science. சயின்ஸே எனக்கு பொண்டாட்டி பண்ணி கொடுத்துருங்க, மேனிக்குன்னு தான் சயின்ஸ். அதுக்காக நீங்கள் ஒரு உண்மையான உயிர் இன்று வரையிலும் சயின்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு ஆண் பெண்ணுடைய விந்து கருமுட்டை இல்லாமல் உயிரை படைக்க முடியாதுன்னு சொல்லுது. அப்போ அந்த ஆணுடைய விந்தையும் கருமுட்டையும் இல்லாமல் இன்னைக்கு சயின்ஸ் ஒரு மனித குழந்தையை உருவாக்க முடியாது. அதுதான் அதனுடைய லிமிட்டேஷன். அப்போ இந்த ஆணுடைய விந்தையும் இந்த பெண்ணுடைய கருமுட்டையும் சயின்ஸ் படைக்கவில்லை. ஒரு மனிதன் ஒரு பெண்ணை புணரும்போது அவனுடைய சுக்கிலம் என்கின்ற விந்து அந்த யோனிக்குள் போகும்போது பல லட்சம் குழந்தைகள் உருவாவதற்கான உயிரணுக்கள் அதில் இருக்குதுன்னு சொல்லுது இன்னைக்கு விஞ்ஞானம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 99529 59962 98409 57612. Website www.srimehru.org.